பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து, நான் சத்தியமா சொல்றேன்டி, நீ ஆதி சாருக்கு ஹிட்லர்னு பேர் வச்சதுல தப்பே இல்லடி. சின்னடி இவரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அப்படி நடந்திருக்காரு நேத்தி. நீ சொன்னோன்னு எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா மித்து? வைஷு, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? நேத்திலேருந்து இதையே தாண்டி நீ சொல்லிக்கிட்டு இருக்க. கடவுளே, நீ எப்படி புலம்புவன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன். இங்க பாரு வைஷு, ஒருத்தவங்க இப்படி தானே தெரிஞ்சுட்டா நம்ம அதோட விட்டுறணும் வைஷு, விடுடி. மித்து, எப்படிடி இப்படி எல்லா விஷயத்தையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ற? கண்டிப்பா நான் ஒரு இடத்துல இருந்திருந்தா அவ்வளோ தாண்டி நடந்திருக்கிறது வேறையா இருந்திருக்கும். சரிங்க மேடம். ஐயோ வைஷு, நான் மறந்தே போயிட்டேன். அந்த ஹிட்லர் இன்னைக்கு என்னெல்லாம் ஒர்க் அசைன் பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கவே இல்லை பாரு. கொஞ்சம் இருடி, செக் பண்ணிட்டு சொல்றேன். வைஷு, என்னடி இது? அந்த ஹிட்லர் இன்னும் எனக்கு ஒர்க்கே அசைன் பண்ணல. இந்நேரம் ஒர்க் அசைன் பண்ணி குமிச்சு வச்சிருப்பான்னு பார்த்தா இன்னைக்கு என்னடி எந்த ஒர்க்கையுமே அசைன் பண்ணல. ஒருவேளை ஹிட்லர் இன்னைக்கு லீவோ? மித்து, என்னடி சொல்ற? இன்னும் ஒர்க் அசைன் பண்ணலையா? எப்பவுமே நீ வரதுக்கு முன்னாடியே ஒர்க் அசைன் பண்ணி ரெடியா இருக்கும். என்ன மித்து சொல்ற? ஒர்க் இன்னும் அசைன் பண்ணலையா? அப்போ நீ சொல்ற மாதிரி ஒருவேளை அவர் இன்னைக்கு லீவோ? அப்பா, அவர் மட்டும் இன்னைக்கு லீவா இருந்தாருன்னா தேங்க் காட், தேங்க்யூ சோ மச். அடை, யாருடா இவ வேற? வைஷு, அந்த ஹிட்லர் ஆபீஸ் வந்திருக்காரு போல. அங்க பாரு, சூர்யா வராரு. குட் மார்னிங் மித்ரா. குட் மார்னிங் வைஷு. குட் மார்னிங் சூர்யா. தேங்க் யூ மித்ரா. ஆதி சார் உன்னை வர சொன்னாரு. ஓகே சூர்யா, நான் போறேன், நீங்க போங்க. மித்து, நான் கூட ஒரு நிமிஷத்துல இந்த ஹிட்லர் திருந்தி தான் உனக்கு ஒர்க் அசைன் பண்ணலையோ இல்லைன்னா எனக்கு லீவோன்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன். இதோ காலையிலே ஆரம்பிச்சிட்டார்ல. யாரு இவனா? அப்படியே திருந்திட்டாலும் எனக்கு என்னமோ இவன் ஒர்க்கை இவ்வளவு நேரத்துக்கு அசைன் பண்ணாம இருக்கிறானா கண்டிப்பா நேர்ல கூப்பிட்டு வச்சு ஏதாச்சும் சொல்லுவான். சரிடி, நான் போயிட்டு வந்துடுறேன். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். குட் மார்னிங் பாஸ். சூர்யா நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாரு. எஸ் மிஸ் மித்ரா, நான் தான் வர சொல்லியிருந்தேன். ஓ ஓகே பாஸ், சொல்லுங்க. ஐயோ டி ஆதி, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? முதல்ல சொல்ல வந்த விஷயத்த அவகிட்ட சொல்லுடா. பாஸ், அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. இல்ல மித்ரா, அது நேத்தி ஏதோ தெரியாம. இங்க பாருங்க, எனக்கு நேற்று நடந்ததை பத்தி பேச விருப்பம் இல்லை. அண்ட் ஒர்க் ரிலேட்டடா ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன். கடவுளே, என்னை இவர் ரொம்ப டென்ஷன் பண்றா. அதே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இங்க பாருங்க மிஸ் மித்ரா, உங்களுக்கு தான் நான் இன்னைக்கு லீவு கொடுத்துருந்தேனே, நீங்க எதுக்காக இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தீங்க? இங்க பாருங்க பாஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லீவே அப்ளை பண்ணல. நீங்களா உங்க இஷ்டத்துக்கு என்ன லீவ் எடுத்துக்க சொன்னீங்கன்னா என்னால எடுத்துக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு லீவை கேன்சல் பண்ணிடுங்க. அண்ட் ஒர்க் ரிலேட்டடா ஏதாச்சும் சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன். நத்திங், யூ மே கோ நவ். தேங்க்யூ பாஸ், நான் வரேன். திமிருடி திமிரு, உனக்கு உடம்பு ஃபுல்லா திமிரு. சரி, நேத்து நடந்ததுல என்னோட மிஸ்டேக் இருக்கேன்னு கொஞ்சம் இறங்கி வந்து உங்ககிட்ட சாரி கேட்க வந்தா ரொம்ப ஓவரா ஆடுறா. நல்ல வேலை இவகிட்ட சாரி கேட்கல, இல்லைன்னா அவ்வளவுதான் ரொம்ப ஓவரா ஆடி இருப்பா. கடவுளையே, இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் பட்டு செவனேன்னு இருந்திருப்பேன். எல்லாம் இந்த வருணால வந்தது. ரொம்ப கில்ட்டா இருந்துச்சுன்னா போய் சாரி கேள்டான்னு சொன்னான். இவனை நம்பி நான் இவகிட்ட சாரி கேட்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? எவ்வளவு திமிர்த்தனமா பேசுறா. உங்க இஷ்டத்துக்கு என்னால லீவ் எடுக்க முடியாதுன்னு. சரி, நேத்து தெரியாம என்னால லீவ் கொடுக்க முடியலன்னு இன்னைக்கு லீவ் எடுத்துக்க சொன்னா ரொம்ப ஓவரா பேசுறா. அது ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். காலையிலே இப்படி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. ஓ ஷிட். சரி, போனா போட்டும், உனக்கு லீவு கொடுத்து இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். காலையிலே இப்படி என்கிட்ட திமிர்த்தனமா பேசி டென்ஷனை ரொம்ப ஏத்திடடி. இருடி இரு, உனக்கு ஒர்க் அசைன் பண்ணி இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. மித்து, என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? இன்னைக்கு என்ன போனோனே உடனே வந்துட்டேன்? ஏண்டி பின்ன பாய் போட்டு அங்கேயே படுக்க சொல்றியா? அது சரி சரி, சொல்லு மித்து, எதுக்கு கூப்பிட்டாரு அவரு? யாருக்கு தெரியும் எதுக்கு கூப்பிட்டாருன்னு. நான் போனோனே நேற்று நடந்ததை பத்தி ஆரம்பிச்சாரு. எனக்கு செம்ம கடுப்பானுச்சு. அதனால ஒர்க் ரிலேட்டடா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். மித்து, இப்போ நீ என்ன சொன்ன? நேத்தி நடந்ததை பத்தி பேசினாரா? ஆமா வைஷு, நேற்று நடந்ததை பத்தி தான் பேச வந்தான். எனக்கு தான் அவன் அதை பத்தி பேசுறதுல விருப்பம் இல்லைன்னு, ஒர்க் ரிலேட்டடா இருந்தா மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதோட இன்னைக்கு எனக்கு அவனே லீவ் அப்ளை பண்ணி லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்றான்.  செம்ம கடுப்பாயிட்டு. எனக்கு ஒன்றும் உங்க இஷ்டத்துக்குலாம் லீவ் எடுத்துக்க முடியாது, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
மித்து நீ சொல்றதெல்லாம் உண்மையாடி? இதெல்லாம் ஆதிசாரா பேசினாரு? ஐயோ வைஷு, ஆமாண்டி, அந்த ஹிட்லர் தாண்டி பேசினா. நான் என்ன அவன் ஆவியா பேசிச்சுன்னு சொன்னேன்? ஆமாண்டி, இதெல்லாம் அவன் தான் பேசினான். சரிவா, நம்ம போய் ஒர்க்கை பார்க்கலாம். மித்து மித்து ஒரு நிமிஷம் இருடி. மித்து, நான் ஒன்று சொல்லவா? ஆதிசார் இப்படி பேசினாங்கன்னு சத்தியமா என்னால நம்பவே முடியல மித்து. ஐ திங்க் ஆதிசார் உங்ககிட்ட சாரி கேட்க வந்திருப்பாரோன்னு எனக்கு தோணுதுடி. யாரு அவனா? சாரியா? அப்படியே கேட்டுட்டாலும் என் வைஷு நீ வேற. அவன் வாயிலேருந்து சாரிங்கிற வார்த்தை மட்டும் எப்பவுமே வராது. நீ வேற பகல் கனவு காணாத. சரிவா, போய் ஒர்க்கை பார்க்கலாம். ஐயோ மித்து, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தாண்டி தோணுது. நீ மட்டும் அவரை ஃபுல்லா சொல்ல விட்டுருந்தானா அவரு என்ன சொல்ல வந்தாருன்னு தெரிஞ்சிருக்கும். எங்க நீ தான் அவர் சொல்ல ஸ்டார்ட் பண்றப்பே ஆஃப் பண்ணிருக்க போலயே. ஐ திங்க் அவரு தப்ப ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட சாரி தான் கேட்க வந்திருப்பாரோன்னு எனக்கு தோணுது மித்து. சின்னடி வளர்ற அவன் அவன் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க மாட்டான் வைஷு. ஐயோ மித்து, கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணி பாரு. நீ போனோனே அவர் கொஞ்சம் நர்வஸா உங்ககிட்ட பேசினார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நேற்று நடந்ததை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உனக்கு லீவு கொடுத்தாருன்னு சொன்னேன். ஐ திங்க் இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் கண்டிப்பா உங்ககிட்ட சாரி கேட்க வந்திருக்காரோன்னு தான் எனக்கு தோணுதுடி. வைஷு, ஒருவேளை அந்த ஹிட்லர் என்கிட்ட சாரி கேட்க தான் வந்திருப்பானோ? நான் தான் அவனை பேச விடலையோ? செங்கடி, நீ தான் அவரை பேசவே விடலையே. பேச விட்டுருந்தா தானே அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் அவரை பேச விட்டுருந்தானா நமக்குள்ள இந்த கன்ஃபியூஷனே வந்திருக்காது. ஆமாண்டி வைஷு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் அவன் என்ன சொல்ல வரானாச்சும் கேட்டிருந்திருக்கணும். எனிஹவ், அவங்கவுங்க பண்ண தப்ப அவங்கவுங்க ரியலைஸ் பண்ணா அதுவே போதுண்டி. ஓகே வைஷு, நான் இன்னைக்கு நல்லா அந்த ஹிட்லரை டென்ஷன் பண்ணி விட்டுட்டேன். ஐ திங்க் என் கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு எனக்கு ஒர்க்கா அசைன் பண்ணி தள்ளி இருப்பான். அது எல்லாத்தையும் நான் போய் முடிக்கணும். ஓகே வைஷு, நான் போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ போய் ஸ்டார்ட் பண்ணப்போ. என்ன இது, என் மெத்துக்கிட்ட ஏதோ சேஞ்சஸ் தெரியற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சொன்னது சரியா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். எது எப்படியோ நீங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி உங்க 2 பேருக்குள்ளார ஏதோ வேர்ல்டு வார் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அது ஸ்டாப் ஆனாவே போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே மித்து, நான் போய் ஒர்க்கை பார்க்குறேன். காம்ப்ரமைஸ், அதுவும் நாங்க 2 பேரும். அடி போடி, நீ வேற. வைஷு, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. அது சரி, நான் சொல்றது நடக்க தான் போகுது. அதை நீ பார்க்க தான் போற. அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் உனக்கு. அதையும் பார்க்கலாம். சரிவா, ஃபர்ஸ்ட் இப்ப 2 பேரும் போய் ஒர்க்கை பார்க்கலாம். டே ஆதி, குட் மார்னிங்டா. என்னடா காலையிலே கால் பண்ணி அப்படியே வரும்போது ஆஃபீஸ் வந்துட்டு போன்னு சொன்னேன். என்னாச்சு மச்சான்? சொல்றேன். என்ன மச்சான் ஒரு மாதிரி பேசுற? டே ஆதி, மூஞ்செல்லாம் ஒரே பிரகாசமா இருக்கு. என்ன விஷயமா இருக்கும்? டே ஆதி, நான் கெஸ் பண்ணிட்டேன்டா. கண்டிப்பா நீ மித்ரா கிட்ட சாரி கேட்டுட்ட. அதை என்கிட்ட சொல்றதுக்காக தானே வர சொன்ன. சொல்லு மச்சான், சொல்லு. என்ன சொன்னாங்க மித்ரா? ஆமாண்டா, அத்தை பத்தி தான் பேசுறதுக்காக வர சொன்னேன். பரா, அப்போ என் கெஸ்ஸிங் கரெக்ட் தான். சரி சொல்லு மச்சான், என்ன சொன்னாங்க மித்ரா? நீ சாரி கேட்டியா? அப்படிங்க வர்ற கோவத்துக்கு உன்னை எதால அடி பண்ணி எனக்கே தெரியாது. ஏண்டா, நீ சொன்னு அவகிட்ட இறங்கி போய் சாரி கேட்கலான்னு போனா அவ அவ்வளவு திமிரா பேசுறாடா என்கிட்ட. ஆனா பொண்ணு மச்சான், அவ ஆட்டிடியூடு கொஞ்சம் கூட குறையவே இல்லை மச்சான். சரி, என் மேல நேற்று மிஸ்டேக் இருக்கே, அவகிட்ட சரி நேற்று நடந்ததுக்கு சாரி கேட்கலாமேன்னு போனா அவ என்னடானா இதை தவிர வேற எதை வேணாலும் பத்தி பேசுங்க அப்படிங்கிறா. சரி, நேற்று அவ கேட்கறப்போ லீவ் கொடுக்க முடியலன்னு இன்னைக்கு லீவ் எடுத்துக்க சொன்னா, உங்க இஷ்டத்துக்கு என்னால லீவ் எடுத்துக்க முடியாது, ஒர்க் ரிலேட்டடா ஏதாச்சும் இருந்தா சொன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா மச்சான். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏண்டா நீ சொன்னா தாண்டா அவகிட்ட நான் சாரி வந்து இறங்கியே கேட்க போனேன். ஆனா அவ கொஞ்சம் கூட என்ன மதிக்கவே இல்லை மச்சான். எனக்கு இப்ப எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே வெறி ஆகுதுடா, வெறி ஆகுது. திமிர் பிடிச்சவ இவ்வளவு சத்தியமா திருந்தவே மாட்டா மச்சான், திருந்தவே மாட்டா. ஆத்தி, சின்ன இது நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடந்திருக்கு. கடவுளே, சரி இவன் சாரி கேட்டா இவனுக்கும் அந்த பொண்ணு மேல உள்ள கோவம் குறையும், அந்த பொண்ணுக்கும் இவன் மேல உள்ள கோவம் குறையும்னு பார்த்தா இங்க என்ன அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. ஐயோ, இவன் என்ன முன்னாடியே விட ரொம்ப உக்கிரமா இருக்கான். சும்மா இருந்த சங்கட் நம்ம தான் ஊதிக்கு எடுத்துட்டோமோ. கடவுளே, நான் நல்லதுன்னு நினைச்சு தானே பண்ணினேன். இப்போ இவனை எப்படி சமாளிக்கிறது? இவன் இருக்க கோவத்தை பார்த்தா கண்டிப்பா அவன் சொல்ற மாதிரி எதாச்சும் எடுத்து அடிச்சிருவான் போல இருக்கே. டேய் வருண், டேய் நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா? நீ என்னடா அவ்வளவு மாதிரியே நான் பேசுறத மதிக்காம நீ பட்டு அப்படி நின்னுட்டே இருக்க? என்னடா நான் பேசுறது உனக்கு காதுல விழுகுதா இல்லையா? டே மச்சான், சரிடா. மித்ரா வேற ஏதாச்சும் டென்ஷன்ல கூட இருந்திருக்கலாம்ல, அதனால கூட நீ சொல்ல வரது என்ன எதுன்னு கேட்காம இருந்திருக்கலாம். சரி மச்சான், விடு. இன்னொரு டைம் கூப்பிட்டு சாரி கேட்டு மச்சான். வாட்? இன்னொரு தடவை நான் அவகிட்ட சாரி கேட்கணுமா? முடியாதுடா வருண், முடியவே முடியாது. ஏதோ நீ சொன்னு தான் நான் இறங்கி போய் அவகிட்ட சாரி கேட்கலான்னு போனேன். ஆனா அவ அவ்வளவு திமிரா எனக்கு அவ்வளவு ஆட்டிடியூடா பதில் சொல்லிட்டு போறா. முடியாது வருண், முடியவே முடியாது. இன்னொரு தடவை அவகிட்ட நான் சாரி கேட்க முடியவே முடியாது வருண். ஐயோ, இவன் என்ன இவ்வளோ டென்ஷனாகவே இருக்கான்? டே வருண், இதுக்கப்புறம் இங்கே நின்று அவ்வளோதான். அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஒன்றே எஸ்கேப் ஆகிடுறா. டே ஆதி, சரிடா, சரி மச்சான், நான் அந்த பிரான்ச்சுக்கு போகணும்டா, டைம் ஆச்சு, நான் கிளம்பவா?
சரிடா. டேய் வருண், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்டா. தன்யாவுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிச்சான், இப்போதான் கால் பண்ணா. எனக்கு முக்கியமான கிளைண்ட் ஒருத்தவங்க வராங்கடா. ஸோ நீ அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டேன் ப்ளீஸ்டா. என்னது அந்த ராட்சசிய நான் பிக்கப் பண்ண போகணுமா? கடவுளே, எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாளே. அவளுக்கே நல்லா தெரியும் காலையில ஆதி ரொம்ப நல்லா பிஸியா இருப்பான்னு. இப்ப கூப்பிட்டா அவன் வரமாட்டான், எப்படி என்னதான் அனுப்புவான்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் அவன் ஆதியை கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கான். இவன் அத்தை கூட தெரியாம நீ போய் அழைச்சிட்டு வான்னு சொல்றான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணியே சாவடிப்பாளே. கடவுளே. டேய் வருண், டேய் பொண்ணத்தாண்டா, என்னடா யோசிக்கிற? ஐயோ, இவன் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கான். இப்போ முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா ரொம்ப டென்ஷன் ஆவான். எதுக்கு வம்பு? பேசாம அந்த ஹிம்சையை நம்மளே போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம். பொண்ணுல மச்சான். சரி மச்சான், நான் போய் தனியாவை கூட்டிட்டு வீட்டில் போய் ட்ராப் பண்ணிடுறேன். சரி மச்சான், நீ பாரு மச்சான், நான் போறேன். ஓகே மச்சான், தேங்க்ஸ்டா. எங்க இந்த ஹிம்சையை இன்னும் காணல? கடவுளே, காலையிலே டார்ச்சர் பண்றான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. அட நம்ம ஆளு. அப்போ நம்ம நினைச்ச மாதிரியே வருண் பேபி தான் பிக்கப் பண்ண வந்திருக்கு. என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்து இந்த தன்யா கிட்ட இருந்து உன்னால போடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என் வருண் பேபி. தன்யா, என்னடி இது? நீ சொன்ன மாதிரி வருணே இன்னைக்கு உன்னை பிக்கப் பண்ண வந்திருக்காரு. அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? அப்போ வருணுக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்படித்தானடி? சோனி, இப்ப வச்சு நம்புடி, என் வருண் பேபிக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. நீங்களாம் தான் என்ன ரொம்ப கலாய்ச்சிங்க, அவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு. அட்லீஸ்ட் நீயாச்சும் நம்பு. சரி மச்சி, நம்புறேன். கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் நம்மளேனா எப்படி? மச்சி, நான் ஒன்று சொல்லவா? ஆளு கருப்பா இருந்தாலும் சும்மா கலையா இருக்காருடி. நீ கொடுத்து வச்சவதா ஏண்டி? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே ஆளை நீ அப்படி சைட் அடிப்பாக? இங்க பாருடி, சின்ன ஒரு தடவை என் வருண் பேபி மேல கண்ணு பட்டுச்சு, அவ்வளவுதான். கண்ணு ரெண்டையும் நோண்டி கையில கொடுத்துருவேன், புரிஞ்சதா? என்னடி நீ இப்போ எதுக்கு நீ இவ்வளவு சீரியஸா பேசுற? சரிம்மா தாயே, ஆளை நீயே வச்சுக்கோ, நீயே சைட் அடிச்சுக்கோ, நீயே வச்சு ஊறுகாய் போட்டுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? இப்பலேருந்து ஆளு எனக்கு அண்ணன் மாதிரி, போதுமா? அந்த பயம் இருக்கணும். ஓகே சோனி, என் வருண் பேபி ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்றா. அது மட்டும் இல்ல, நானும் வருண் பேபியும் வெளியில போறோம். சோ நான் கிளம்புறேன்டி. பாய் டி சோனி, நாளைக்கு பார்க்கலாம். ஓ, வெளியில அவுட்டிங். என்ஜாய் மச்சி. சி போடி, நீ வேற. நீ கலக்கு. சரி தன்யா, நான் கிளம்புறேன்டி. பாய் டி ப்ரோ. என்ஜாய். இந்த பொண்ணு தன்னியோட ஃப்ரெண்டு தானே. இவன் என்ன சம்மந்தமே இல்லாம என்ஜாய்னு சொல்லிட்டு போறா. எதுக்கு என்ஜாய் ஒன்னும் புரியலையே. ஹாய் வருண் பேபி. இப்போ எதுக்குடி இப்படி வரிசைக்கு வந்து நிக்கிற? ஏண்டி, நீ இது வேலை பாக்குற ஹாஸ்பிட்டல், உனக்கு எங்கேயாச்சும் ஞாபகம் இருக்கா? யாராச்சும் இப்படி பார்த்தாங்கன்னா பொண்ணு தண்டி தப்பா நினைப்பாங்க. உனக்கா தள்ளி நில்லு. ஐயோ வருண் பேபி, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏன்னா இங்க வேலை பார்க்குற வார்ட் பாய்ல இருந்து இங்க அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட் வரைக்கும் நீ தான் என் ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ யூ டோன்ட் வெரி வருண் பேபி. யாரு பார்த்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. என்னது, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா நான் தான் வாழ்னு எல்லாருக்கும் தெரியுமா? நீ என்ன பைத்தியமாடி? ஏண்டி, எந்த தைரியத்துலடி எல்லார்கிட்டயும் நான் வாழுன்னு சொல்லிட்டு இருக்கேன்? என்ன வருண் பேபி இப்படி கேக்குற? எல்லாம் நம்ம காதல் மேல உள்ள நம்பிக்கையில தான் எல்லார்கிட்டயும் தைரியமா நீ ஆளுன்னு சொல்லி வச்சிருக்க. என்னது, நம்ம காதல் மேல உள்ள நம்பிக்கை இல்லையா? அடியே, நீ நானும் எங்கடி லவ் பண்றோம்? ஐயோ தன்யா, உனக்கு புரியுதா இல்லையாடி? எந்த நம்பிக்கை இல்லடி? நான் வாழ்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு தன்யா, நீ இப்படி சொல்றத முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோ. உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், உனக்கும் எனக்கும் இது செட் ஆகாதுன்னு. நாளைக்கு உங்க வீட்டுல உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா என்னடி நடப்பாரு? இங்க பாரு தன்யா, உனதான் இப்படி சொல்றத ஸ்டாப் பண்ணிக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாரு வருண், நீயும் என் லவ்வ தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, சரியா? அப்புறம் என்ன சொன்ன? நாளைக்கு எங்க வீட்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணா எனக்கு இது பிரச்சனையா வருமா? இங்க பாரு வருண், விளையாட்டுக்கு கூட இன்னொருத்தவரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ நினைக்காத. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, என்ன எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும் தான் என்னோட புருஷன், புரிஞ்சதா? சும்மா இன்னொரு தடவை இது மாதிரி சொன்ன அவ்வளவுதான். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவா? என்ன பண்ணுவேன்? நான் அப்படிதான் சொல்வேன். உனக்கு எனக்கு செட் ஆகாது. ஓ, என்ன பண்ணுவானா? ஒன்னும் பண்ண மாட்டேன். சொன்ன கூட்டிட்டு போய் ரேப் பண்ணிடுவேன். என்னது, ரேப் பண்ணிடுவியா? ஆமா, இப்ப வச்சும் சொல்லதான் செஞ்சேன். இன்னொரு தடவை உன் வாயிலேருந்து இன்னொருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் வரட்டுமே, அப்புறம் செஞ்சே காட்டுவேன். சரி ஓகே, டைம் ஆகுது, போலாமா? ஐயோ ராட்சசி, இவ செஞ்சாலும் செய்வா. சரி போலாம். ஆமா, ஃப்ரெண்டு ஒருத்தி போகும்போது என்ஜாய்னு சொல்லிட்டு போனாலே, எதுக்கு? நீயும் வரணும் லவ் பண்றீங்க, எல்லாம் முடிஞ்சிட்டான்னு கேட்டா, நானும் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப கூட அதுக்கு தான் போறோம்னு சொன்னேன். அதனாலதான் என்ஜாய்னு சொல்லிட்டு போறா. சரி ஓகே, நான் கார்ல வெயிட் பண்றேன், வா. என்னது,
எல்லாம் முடிஞ்சுட்டாவா? என்னடி முடிஞ்சது? ஒண்ணுமே நடக்கல. இவன் என்னடா எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி வச்சிருக்கா. கடவுளே, இன்னும் என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. கிம்ச இவ்வளோ அதான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்து என்ஜாய்னு சொல்லிட்டு போனாலா? ஐயோ, சரியான டார்ச்சர். டேய் வருண், எவ்வளோ சீக்கிரம் தனியாவுக்கு சொல்லி புரிய வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் புரிய வைடா. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கா. இது சரியே இல்லை. மா, என்னாச்சுமா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாசு, அது சும்மா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன். அத்தை, மார்க்கெட் போனத்த, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். ஏய், இங்க பாரு, நீ அப்புறம் மார்க்கெட் போய்க்கோ. அம்மா தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க பாரு. முதல்ல போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அத்தை உங்களுக்கு தலைவலிக்குதா அத்தை? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மீனாட்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, லைட்டா தான் தலைவலி. நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. மீனாட்சி, நீ தனியா எப்படிமா மார்க்கெட் போவ? நானும் கூட வரட்டுமா? ஐயோ அத்தை, பரவாயில்லத்த, நீங்க தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க, எதுக்கத்த வீணா அலைஞ்சுக்கிட்டு? பரவாயில்லத்த, நான் தனியாவே போயிட்டு வரேன். மா, என்னமா பேசுறீங்க? ஏற்கனவே தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க, இப்ப என்னடானா இவ கூட நானும் வரட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இவ என்ன வீட்டுல வெட்டியா முறிச்சு கொட்டிட்டு இருக்கா? சும்மா தானே இருக்கா, அதெல்லாம் போயிட்டு வருவா. நீங்க இருங்கம்மா. வாசு, என்ன வாசு இதெல்லாம் வார்த்தை? அவ என்ன சும்மா இருக்கான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்க? அவ சும்மா இருந்தா உனக்கு சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கா டைனிங் டேபிளுக்கு வந்துருமா? அவ சும்மா இருந்தா நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே துவைச்சு ரெடி ஆகி வந்துருமா? அவ சும்மா இருந்தா வீடெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிடுமா? இங்க பாரு வாசு, அவ எந்த அளவுக்கு வேலை செய்யறான்னு வீட்டுல ஒரு நாள் இருந்து அவளை நோட் பண்ணி பாரு, அப்ப தெரியும். சும்மா இன்னொரு டைம் அவளை சும்மா இருக்கான்னு சொன்னா அவ்வளவுதான் வாசு, நடக்கிறதே வேறையா இருக்கும். வார்த்தையை அளந்து பேசு, புரிஞ்சதா? ஆமா, அவளை ஒரு வார்த்தை நான் தப்பா சொல்லிடக்கூடாது. உடனே பாஞ்சுக்கிட்டு வந்துருவீங்களே. போதும் வாசு, பொண்டாட்டிய முதல்ல மதிக்க கத்துக்க, புரிஞ்சதா? இந்நேரம் அவ தனியா கடைக்கு போறான்னு தெரிஞ்சோடனே நானும் கூட போயிட்டு வரேன், இல்லைன்னா நான் போயிட்டு வரேன் கடைக்குன்னு நீ சொல்லி இருந்திருக்கணும். ஆனா உன் வாயிலேருந்து அது சுத்தமா வரவே இல்லை. இங்க பாரு வாசு, ஒழுங்கா பொண்டாட்டிய மதிக்க தெரிஞ்சுக்க, புரிஞ்சதா? மா, இப்போ என்ன சொன்னீங்க? நான் கடைக்கு போய் ஜாமா வாங்கிட்டு வரணுமா? மா, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் போய் ஜாமா வாங்கிட்டு வந்தா என்னோட பிரஸ்டீஜ் என்னமாகிறது? யாராச்சும் பார்த்தா எனக்கு எவ்வளவு கேவலமா நினைப்பாங்கன்னு தெரியுமா? அதோட இவன் என்ன குழந்தையா? தடியா கடைக்கு கூடயா போ தெரியாது? பாரு வாசு, வீட்டுக்கு ஜாமா வாங்கிட்டு வரதுனால உன் கௌரவம் என்னைக்கு குறைஞ்சு போயிடாது, சரியா? சொல்ல போனா நீ பொண்டாட்டிக்கு உதவுறன்னு தெரிஞ்சா இந்த சமூகத்துல எல்லாரும் உன்னை உயர்த்தி தான் பாப்பாங்க. இதெல்லாம் உனக்கு எங்கேருந்து புரிய போகுது? இங்க பாரு வாசு, ஒழுங்கா பொண்டாட்டியும் மதிக்க கத்துக்க. சாவித்ரி இங்க வா. ஐயோ பரவாயில்ல, நான் தனியாவே மார்க்கெட் போறேன். நீ சும்மா இருமா மீனாட்சி. சாவித்ரி, உன்னை இங்க வான்னு சொன்னேன். ஐயோ, பார்ட்டிக்கு வேற டைம் ஆயிடுச்சு, அங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போன்னு பார்த்து அம்மா வேற கூப்பிடுறாங்க. மா, என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? சாவித்ரி, மீனாட்சி தனியா மார்க்கெட் போறா, சோ துணைக்கு நீ கூட போயிட்டு வா. என்னது, அன்னி கூட நான் மார்க்கெட் போகணுமா? மார்க்கெட் போகிறதுக்காக எவ்வளோ காஸ்ட்லியான சாரி கட்டியிருக்கேன். நானே பார்ட்டிக்கு டைம் ஆகுதுன்னு இருந்தா இந்த அம்மா என்னடானா மார்க்கெட் போக சொல்லிட்டு இருக்காங்க. கடவுளே. சாவித்ரி, உங்ககிட்ட தான் சொல்றேன், கேக்குதா இல்லையா? அன்னி தனியா மார்க்கெட் போறா, நீயும் துணைக்கு போயிட்டு வான்னு சொன்னேன். மா, இல்லம்மா, என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு, எல்லாரும் நேரம் வந்திருப்பாங்கம்மா, நான் போகணுமா? இங்க பாரு சாவித்ரி, மீனாட்சி கூட மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு நீ எங்க வேணாலும் போ. என்னமா பேசுறீங்க? சாவித்ரி தான் வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்கால. இவ என்ன குழந்தையாமா தனியா போனா தொலைஞ்சு போயிடுவான்னு சொல்றதுக்கு? அதெல்லாம் அவ தனியா போவா. நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ஓவரா அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்கம்மா. அத்தை, பரவாயில்ல, நான் தனியாவே போயிட்டு வரேன். அம்மா, அப்புறம் என்னம்மா, அண்ணி தான் அதான் தனியா போய்க்கிறேன்னு சொல்றாங்களே, பின்ன என்ன? நான் கிளம்புறேம்மா, எனக்கு டைம் ஆகுது. சொல்ல கேட்காம எவ்வளவு திமிர்த்தனமா போறா. வரட்டும், வந்தோன்னு அவளுக்கு இருக்கு. அத்தை, நேரம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். சரிம்மா மீனாட்சி, நீ பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். ஐயோ, எந்த கடையில எல்லா ஜாமானும் இருக்குன்னு தெரியலையே. சரி, பேசாம இந்த கடையிலே போய் பாப்போம். ஏய் மச்சான், பாத்தியா? இந்த அம்மாவை பாக்குறதுக்கே நல்லா பணக்கார விட்டு அம்மா மாதிரி தெரியுது. ஆமாண்டா மச்சான், பார்ட்டி பாக்குறதுக்கே நல்லா பணக்கார பார்ட்டி மாதிரி தெரியுது. பர்ஸ பார்த்தல, எனக்கு தெரிஞ்சு பர்ஸ் அடிச்சோன்னா நல்லா நம்பா தேரும்டா. டே அல்பம், பர்ஸ பாத்தியடா? ஏண்டா கழுத்தை பாத்தியாடா எவ்வளவு நகை போட்டிருக்குன்னு? அந்த தாலி செயினை மட்டும் அறுத்தோம், அவ்வளவுதான், லைஃப் செட்டில்டா. அட ஆமா, டே தங்க வைக்கிற விலைக்கு அந்த ஒரு செயினா அத்தாவே போதும் போல இருக்கேடா. பேசாம கழுத்துல உள்ள செயினே அறுத்துடலாம் மச்சான். சரி மச்சான், அப்போ நீ போய் செயினை அறுத்துட்டு வா, நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்கேன். சரி மச்சான், நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இரு, நான் இன்னும் 2 நிமிஷத்துல வரேன். ஐயோ, இந்த கடையில எல்லா ஜாமானும் கிடைக்குமா? பக்கத்து கடையில கிடைக்குமானே தெரியலையே. இந்த ஒரு தம்பி வராரு, அவர்கிட்டே கேட்கலாம். எப்ப தம்பி என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாப்பா தம்பி, உங்களை தான் கூப்பிட்டேன். அது எல்லா ஜாமானும் இந்த கடையில கிடைக்குமா, இல்ல பக்கத்து கடையில கிடைக்குமா? அது அங்க பாருங்க, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. என்னையா? யாரு? ஐயோ கடவுளே, டேய் விட்றா,
ஏய் கத்துன குத்திருவேன். ஐயோ யாராச்சும் வாங்க வாங்க டேய் விடுடா விடு. பொறுக்கி ராஸ்கல் முதல்ல கையேடுறா. பொறுக்கி ராஸ்கல் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பட்ட பகல்ல தனியா நிக்கிறவங்க கிட்ட செயினை திருடலான்னு பார்த்திருப்பேன். ஏண்டா கை கால்லாம் உனக்கு நல்லா தானே இருக்கு, உழைச்சதுனா என்ன? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இடத்த காலி பண்ணல மொவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணடா. ஐயோ ஏக்கா விட்டுருக்கா வலி தாங்க முடியலக்கா. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேக்கா, மன்னிச்சிருக்கா. நான் இனிமே சத்தியமா இந்த மாதிரி பண்ணவே மாட்டேக்கா. விட்டுருக்கா ஏமா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த ஏரியால உன்னை நான் பார்த்தேன் அவ்வளவுதான். எப்பயாச்சும் இதோட விட்டேன். நெக்ஸ்ட் டைம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிருவேன். பொறுக்கி ராஸ்கல் ஓடுறா முதல்ல இங்க இருந்து. பொறுக்கி ராஸ்கல் அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அம்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இல்லம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நான் கத்துனப்போ யாருமே என்னை காப்பாத்த முன் வரலம்மா. ஆனா ஆனா நீ மட்டும் தாம்மா வந்த. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கழுத்துல ஏதாச்சும் வலி இருக்குன்னா சொல்லுங்கம்மா, ஹாஸ்பிட்டல் வேணும்னா போலாம். இல்லம்மா வலியெல்லாம் எதுவும் இல்லம்மா. சரிங்கம்மா, வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வேணும்னா வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போகவாமா? ஐயோ பரவாயில்லம்மா, நீ பண்ணின உதவிக்கு ரொம்ப நன்றிம்மா. வீடு பக்கத்துல தாம்மா. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேம்மா. சரிங்கம்மா, பத்திரமா கிளம்புங்க. நான் வரேம்மா. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஐயோ அம்மா பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு தைரியமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. கடவுளே, அந்த பொண்ணு மட்டும் வரலனா என்ன ஆகிருக்குன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. அந்த பொண்ணு 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். ஐயோ அந்த பொண்ணோட பேரை கூட கேட்க மறந்துட்டோமே. சரி, அடுத்த தடவை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பொண்ணோட பேரை கேட்கணும். ஓஷிச்சா ஒர்க்க பார்த்துட்டே இருந்ததுல டைம் ஆனதே சுத்தமா கவனிக்கவே இல்லை. என்ன இது இவ்வளவு நேரம் ஆகிட்டு? யூஸ்வலாவே லேட் ஆயிட்டுனா ஜானு இந்நேரம் நமக்கு கால் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என்ன ஜானு டார்லிங் கிட்ட இருந்து ஒரு போனை கூட காணும். என்னாச்சு? அதான பார்த்தேன், என் ஜானு வச்சும் எனக்கு கால் பண்ணாம இருக்கிறதாச்சும். ஹலோ ஜானு டார்லிங். அதே நான் அம்மா அம்மா பேசுறேன்ப்பா. அம்மா என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? வாட்? அம்மா அம்மா என்ன சொல்றீங்கம்மா? ஜானுக்கு என்னாச்சுமா? இதோ நான் இப்பவே வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அம்மா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்க அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.